ஹோண்டா களத்தில் இறங்கிட்டாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி ஸ்கூட்டர் அன்வீல் பண்ணியிருக்காங்க. 145 கிலோமீட்டர்ஸ் ஐடிசி ரேஞ்சோட, அதாவது 145 கிலோமீட்டர் ஒரு சார்ஜ்க்கு 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே வித் கனெக்டட் டெக், ஃபாஸ்ட் சார்ஜிங், 32 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் அண்ட் ஹோண்டாவோட குவாலிட்டியோட அவங்களோட புது ஹோண்டா QC3 அப்படின்ற ஒரு காம்படிட்டிவான ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேமிலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட பவர், பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ரியல் ரோட் ரேஞ்ச் எவ்வளோ வரும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் டெலிவரிஸை பற்றி அண்ட் ப்ரைஸிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி ஹோண்டாவில் 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல்ஸ் இருக்குது. அந்த 2 மாடல்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெக், ப்ராக்டிக்கல், மார்க்கெட் கேச்சராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூட்டர்னால EV செக்மெண்ட்டில் ஹோண்டாவும் டாப் செல்லர்ஸ் லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகலாம். அண்ட் ஹோண்டாவோட ஆல்ரெடி இருக்கிற ஸ்கூட்டரையும் இந்த புது ஸ்கூட்டரையும் கம்பேர் பண்ணி காமிச்சிடறேன் சைட் பை சைடு. இந்த கண்டென்ட்டில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஷேர் பண்ணவே முடியலனா ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு ஹைப்ன்ற ஒரு பட்டன் காமிக்கும். உங்களுக்கு ஈஸியாக பார்த்தவொன்னே ஈஸியாக புரிகிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஹைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக்ஸ். உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் லிஸ்ட்டோட கேட்டகரைஸ்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப்லையும் வாங்கிக்கலாம், ஸ்ட்ரைட்டாகவும் போய் வாங்கிக்கலாம். அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. evcartpro.in. இந்தியாவிலேயே மோஸ்ட் சோல்டு ஸ்கூட்டர் அப்படின்னா ஹோண்டா ஆக்டிவா, அதாவது டாப் செல்லிங் ஸ்கூட்டர் ஹோண்டா ஆக்டிவா. அதுக்கப்புறமா தான் மற்ற பிராண்ட்ஸ் டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோ இந்த மாதிரி. பட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் மற்றவங்க எல்லாருமே டாப் 10 இருக்காங்க, டாப் 5 இருக்காங்க. பட் ஹோண்டா நாட் ஈவன் இன் டாப் 10. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் எங்கேயோ பின்னாடி இருக்காங்க சேல்ஸ்ல. இவங்ககிட்ட ஆல்ரெடி 2 மாடல்ஸ் இருக்கு, ஹோண்டா ஆக்டிவா E, அதுக்கப்புறம் EC1 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரெண்டுமே சேல் படு கம்மி. காரணம் என்னன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பேசிக் கான்ஃபிகரேஷன், பட் பிரைஸ் மட்டும் above 1 lakh. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னு வந்துட்டா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல். அதோட ரேஞ்ச் பர் சிங்கிள் சார்ஜ். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அட்லீஸ்ட் 100 to 120 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் இருந்தால் தான் செட் ஆகும். அது கீழே இருந்தால் சேல்ஸ் நம்பர்ஸ் அவ்வளோவா இருக்காது. இந்த ஆக்டிவா Eல எப்படின்னா சார்ஜிங் போர்ட் கிடையாது அண்ட் சார்ஜிங் ஆப்ஷனே இல்லை, ஒன்லி பேட்டரி ஸ்வாப்பிங் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்வாப்பிங் நெட்வொர்க் செட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ 2 பேட்டரிஸ் ஸ்வாப்பபிள் அண்டர் சீட்டில் இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஆக்டிவா Eயோட ப்ரைஸ் பார்க்கலாம், 1.2 lakhs மேலே இருக்குது. ஸோ இது ஆன் ரோட் 1.35 lakhsக்கு, பட் 1 or 2 கிலோமீட்டர்ஸ் ஐடிசி ரேஞ்ச் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக ரியல் ரோடில் எவ்வளோ வரும்ன்றது தெரியாது. இது ஒன்லி லிமிடெட் சிட்டிஸில் மட்டும்தான் சேல்க்கு இருந்தது. இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு இது ஒரு ப்ராக்டிக்கல் வயபிள் ப்ராடக்டாக இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது EC1. இந்த ஸ்கூட்டர்ஸ் நிறைய ஷோரூம்ஸில் அவைலபிள் அண்ட் சில நம்பர்ஸ் சேலும் ஆயிருக்கு. இதில் ஆஸ் யூஷுவல் சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபிக்ஸ்டாக ஒரு பேட்டரி பேக் கொடுக்குறாங்க லித்தியம் அயானில். பட் இது ஜஸ்ட் 1.5 kWh மட்டும்தான் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப கம்மி. இதில் அவங்க கிளைம் பண்ணுற ஐடிசி ரேஞ்ச் 80 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் ரேஞ்ச், பட் ரியல் ரோட் கண்டிஷனில் ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடே 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் மட்டும் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு லோ பட்ஜெட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸோட ஒரு கேட்டகரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 90,708 வந்திருக்கு. இப்போ கூட ஆன் ரோட் பிரைஸ் நம்ம வாங்கும்போது 1 lakh கிராஸ் ஆகுது பேசிக் கான்ஃபிகரேஷனுக்கு. இதனால இந்த வெஹிக்கிள்ஸும் பெருசாக சேல்ஸ் கிடையாது. அண்ட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா 24 ஜூலை 2026 அன்னைக்கு ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியா உங்களோட 10 நியூ மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் அன்வீல் பண்ணாங்க. அதில் முக்கியமாக இந்த QC3 ஸ்மார்ட் ஃபேமிலி EV அப்படின்ற பேரில் இந்த லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அன்வீல் பண்ணாங்க. ஸோ இந்த லுக் வைஸ் பார்க்கும்போது இவங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஆக்டிவாவோட QC1 மாதிரியே இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிளிஸ்டிக் அண்ட் டீசென்ட் டிசைன். இதில் கம்ப்ளீட்லி LED லைட்ஸ் அண்ட் 12 inch வீல்ஸ் வருது. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்ஸ் அண்ட் இதில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. வேற இதுக்கு முன்னாடி இருந்த EC1 மாடலில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் இருந்தது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 12 inch அலாய் வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயர். ரியரில் 10 inch வீல் மாதிரி இருக்குது, ஒரு ஹப் மோட்டரோட. டியூவல் சைடு ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நார்மல் டீசென்டான ஒரு கர்வி சீட்டு அண்ட் ஒரு ஸ்டடி கிராப் ரயிலோட வருது. மெயினாக இந்த ஸ்பேஸ் ஒரு பாக்ஸியாக ஒரு சாலிடாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் போர்ட் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சில திங்ஸ் கொண்டு போகிற மாதிரி, சில பாக்ஸஸ் வச்சு ஈஸியாக கொண்டு போகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் ஆல்மோஸ்ட் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்த QC1 மாடல் மாதிரியே இருக்குது. பட் சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இந்த ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் DRLஸில் சில டிசைன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். DRLs டாப்பில் ஹேண்டில் பார் கிட்ட இல்லாமல் ஹெட்லாம்ப்ஸோடவே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க DRLs. அண்ட் ஹோண்டாவோட ஒரு சாலிடான பேட்ஜிங் பார்க்கலாம். நல்ல ஒரு பாக்ஸியான லெக் ஸ்பேஸு அண்ட் ஹேங்கிங் ஹுக்கு, ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் கீ டைப் இல்லைன்னு தெரியுது. ஸோ கீலெஸ் என்ட்ரி மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீ உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் போதும், நம்மளாம் நீங்கள் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ரைட் சைடில் மொபைல் வச்சுட்டு மொபைல் அப்படியே சார்ஜ் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன். அண்ட் லெஃப்ட் சைட் ஸ்விட்சஸ் பார்க்கலாம். ஹெட்லைட், ஹை பீம், லோ பீம், ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், ஹார்ன். அண்ட் ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆன் ஆஃப் பட்டனு அண்ட் ரிவர்ஸுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த நியூ டிசைனில் இந்த 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, மேப்
மேப்ஸ் வருமா, ஒன்லி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இன்னும் வரல. ஃபுல் ஸ்பெக்ஸ் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் அன்வீல் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த புது ஸ்கூட்டர் வருது மார்க்கெட்டுக்கு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த அன்வீலில் அவங்க லிமிட்டடான சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு QC1 அண்ட் QC3 பேசிக்கான முக்கியமான விஷயங்களோட கம்பேரிஷன் பார்க்கலாம். எக்யூப்டு வித் 3 kWh பேட்டரி. இது முன்னாடி இந்த EC1ல 1.5 மட்டும்தான் இருந்தது. இதில் அப்படியே டபுள் 3 kW வித் an IDC ரேஞ்ச் ஆஃப் 151 போட்டிருக்காங்க. பட் 145 கிலோமீட்டர்ஸ் IDC ரேஞ்சுன்றது. பட் ஆக்சுவலாக ரியல் ரோட் கண்டிஷனில் 3 kWh நம்மளுக்கு பர் சார்ஜ் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நம்மளால் எடுக்க முடியும் ரியல் ரோட் கண்டிஷனில். ரேஞ்ச் 100க்கு மேலே வருதுன்றதுனால இது ஒரு ப்ராக்டிக்கல் ஃபேமிலி ஸ்கூட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் 32 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி QC1ல ஜஸ்ட் 26 லிட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஹாஃப் சைஸ் ஹெல்மெட்டாவது ஷோராக போயிடும். அண்ட் நம்ம யூஸ்வலாக சார்ஜ் போடுறது, அதாவது 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours 40 minutes சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைமும் கம்மியாக வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 750 to 800 watts சார்ஜர் இருக்கும். இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் 350 watts சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சார்ஜிங் டைம் 6 hours 30 minutes, அதாவது 6.5 hours இருந்தது, 6.5 மணி நேரம். பட் இந்த புது ஸ்கூட்டரில் 2.25 மணி நேரத்தில் உங்களுக்கு 80% சார்ஜ் இருக்கும். பட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கு 4 hours சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ரெகுலர் யூஸில் எவ்ரிடே யூஸில் நம்ம ஃபுல்லாக 100% வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோன்றதுனால நம்மளுக்கு இந்த டைம் வந்து ஒரு ஆவரேஜ் டைமாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்மார்ட் கீ வருது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5-inch TFT கிளஸ்டர் வித் கனெக்டட் ஃபீச்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக கனெக்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மினிமம் வந்துடும். அண்ட் நம்மளோட ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் அப்டேட் இருக்கும். இப்போ இந்த QC3யோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு ரொம்ப டீட்டெயில்டாக கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக இன்னும் வெளியிடல. இன்னொரு ஒரு பெரிய அஃபிஷியல் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்பெக்ஸும் கொடுத்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மாடல் வெஹிக்கிளும் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ரைட் ரிவ்யூஸும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போதைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் இதுதான். இந்த மாதிரி ஒரு புது ஸ்கூட்டர் வருதுன்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 1,20,000 அரௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டைம் இந்த இயர் 2026 நவம்பர் டிசம்பரில் இந்த வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் ஆகி வெளியில் வந்து டெலிவரிஸும் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றது ஆர்டிகல்ஸில் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டி டெலிவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு டைரக்ட் காம்படிட்டர் ஃபார் TVS iQube, ஆர்பிட்டர், வீதா, எத்தரிஸ்தா அண்ட் இருக்கிற டாப் பிராண்ட்ஸ் எல்லாத்தோட பேசிக் வேரியன்ட்ஸ்க்கு இது ஒரு பக்கா காம்படிட்டராக வரும். இன்கேஸ் ப்ரைசிங் மட்டும் ப்ராப்பராக வச்சாங்க அப்படின்னா. பிகாஸ் ஒரு ரிலையபிள் ஸ்கூட்டர் இன்னைக்கு 100+ ரேஞ்ச், பிராண்டு, ஒரு டீசென்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வித் பெட்டர் சார்ஜிங் ஸ்பீடு. ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக நெட்வொர்க் அண்ட் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பேர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கிறதுனால டாப் 10க்குள்ளே இவங்க என்டர் ஆகிறதுக்கு கூடிய சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த QC3 ஸ்கூட்டர் வச்சு இது வரைக்கும் ஹோண்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நினச்ச விஷயத்தை அப்படியே ஒரு பேரடைம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நம்மள நிறைய பேர் ஹோண்டா ஆக்டிவாக ஓட்டாத ஆள் இருக்க மாட்டோம். இந்த EC3 மார்க்கெட்டுக்கு வந்தால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களா? ஆர் ஹோண்டா இன்னும் வேறு என்ன நல்லா பெட்டராக பண்ணியிருந்துருக்கணும் பண்ணணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அதை பார்த்து நிறைய பேர் புது விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஷேர் பண்ணவே முடியலனா ஒரு லைக் போடுங்க. லைக் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் ஹைப் பண்ணிட்டு ஒரு பட்டன் காமிக்கும். இந்த மாதிரி வேலிடான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிரீன் டெக். உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் லிஸ்ட்டோட கேட்டகரைஸ்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்லையும் வாங்கிக்கலாம், ஸ்ட்ரைட்டாகவும் போய் வாங்கிக்கலாம். அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. evcartpro.in. ஹப் மோட்டர்ஸ் ப்ரோக்ராமபிள் கண்ட்ரோலர்ஸ் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குறதுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.